சாரி துர்கா, எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால தான் அப்படி பண்ணுனேன். அந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டாக டேப்லெட்லாம் கொடுத்துருங்க. ஓகே மேடம். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேடம். அவங்க நார்மலான உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேனே. ஆமாம். இப்போ என் ஒய்ஃப் காரில் தான் இருக்கா. மயக்கத்திலையா இருக்காங்க? ஆமாம் டாக்டர். சிஸ்டர் நீங்கள் போய் அவங்கள ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே மேடம். நீங்கள் வாங்க சார். ம். சார், நீங்கள் ஃபோனில் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல். கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மிஸ்ஸஸ்க்கு தெரியாமல் இதை பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம் டாக்டர். இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா... டாக்டர் ஒரு நிமிஷம். இப்போ நான் உங்ககிட்ட ஆமான்னு சொன்னதை கூட நான் எவ்வளோ மனசு கஷ்டத்தோடு சொன்னேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் எந்த ஒரு ஹஸ்பண்டுக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, வரவும் கூடாது டாக்டர். ஆனால் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் என் ஒய்ஃப் தான் டாக்டர். எனக்கு அவள் கொடுத்த ஒரே ஆப்ஷன் இதுதான். இதுதான் நானும் என் ஒய்ஃபும் என் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரே வழி. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் கஷ்டமாக தான் டாக்டர் இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு சராசரி வாழ்க்கை, இதையே என் வாழ்க்கையில் அமையலைங்கிற ஒரு கேள்வி என்னை கொண்டுகிட்டு தான் டாக்டர் இருக்கு. உலகத்திலே கர்ப்பமான விஷயம் ஒரு ஒய்ஃபுக்கு தான் முதல்ல தெரியும். ஆனால் எங்கள் விஷயத்தில் ஹஸ்பண்டான எனக்கு தான் முதல்ல தெரிய போகுது. என்ன ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? ஏன் சார், இந்த செயற்கை முறை கருத்தரிப்பை பற்றி உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா? எனக்கு என்னென்னா பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சு... இல்லை டாக்டர், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் வன்மத்தை வயராகியே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன். அவகிட்ட பக்குவமாலாம் எடுத்து சொன்னீங்கன்னா அவன் மண்டையில் ஏறாது. நீங்கள் ஒரு டாக்டராக இல்லாமல் ஆஸ் ஏ உமனா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் டாக்டர். சொல்லுங்கள் சார். எந்த ஒரு பொண்ணாவது நான் கர்ப்பமாக இருக்கேன்னு இந்த விஷயத்தில் போய் பொய் சொல்லுவாங்களா? ஆனால் அவள் அப்படி ஒரு பொய்யை சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா டாக்டர். புரியுது சார், சில கேரக்டர்ஸ் இப்படி தான். அதனால தான் டாக்டர் ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணுன்ற முடிவு பண்ணிட்டேன். அவள் பொய்யா சொன்ன விஷயத்தை உங்கள் உதவியோட நான் உண்மையாக்க போகிறேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றின கவலைலாம் வேணாம். ப்ளீஸ் டாக்டர், அவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறதுக்குள்ள ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டாக்டர். ஓகே சார். நர்ஸ் மேடம். நர்ஸ், நான் சொன்னேன்ல, சார் தான் இவர். சார், நீங்கள் இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கூட்டிகிட்டு போங்க நர்ஸ். வாங்க சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். சூர்யா, இந்தாங்க டேப்லெட் சாப்பிடுங்க.
என்ன சூர்யா, இன்னும் பெயின் இருக்கா? உட்கார. இல்ல பரவாயில்ல. பெயின் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த நேரத்தில் உனக்கு வேலை கொடுக்குறேன் பாரு, அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சூர்யா இது? இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க சீக்கிரமா குணமாகி நல்லபடியா எந்திரிச்சு வந்தா அதுவே போதும் எனக்கு. சும்மா தேவையில்லாதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஆனா இந்த நேரத்துல பாவம் அம்மா எனக்காக எத்தனை கோவில் தான் போயிட்டு வருவாங்க. அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காயத்ரி. ஆமா, நீ அம்மா கிட்ட பேசுனியா? பேசுன சூர்யா. அத்தை உங்களுக்காக கோயிலுக்கு போயிருக்கிறத கஷ்டமா நினைக்கல. நீங்க வருத்தப்படாதீங்க, தூங்குங்க. காயத்ரி, என்ன என்ன சூர்யா? ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? என்ன கேள்வி இது? வாங்க. ரொம்ப வலிக்குதா? சூர்யா! 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 பாத்து சூர்யா! சூர்யா! ஐயோ காயத்ரி, ஏய் என்னாச்சு? முதல்ல எந்திரிங்க சூர்யா. சூர்யா பாத்து என்ன கூப்பிட்டுக்கலாம்ல. இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு. மெதுவா எந்திரி காயத்ரி. அம்மா பாத்து, நீ முதல்ல உட்காரு. சூர்யா பாத்து, சூர்யா பாத்து சூர்யா. மெதுவா உட்காருங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ன கூப்பிடலாம்ல. நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கேன்? இங்க பாரு காயத்ரி, உனக்கே ஒரு ஆள் உதவிக்கு தேவை. இதுல நீ சூர்யாக்கு வேற உதவி பண்றியா? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க? இந்த வீட்ல நான் ஒருத்தி எந்த வேலை வெட்டி இல்லாம தானே சுத்திட்டு இருக்கேன். என்ன கூப்பிடலாம்ல. சரி, இந்த ஹால்ல தான் இருக்கேன். எதுனாலும் தயங்காம என்ன கூப்பிடு, சரியா? சுப்பு, இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நீங்க சுப்பு கூட்டிட்டு போ. இருக்கட்டும், பரவாயில்ல. போங்க. இதெல்லாம் ஒண்ணும் காயத்ரி சொன்னா கேளு, பரவாயில்ல. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சூர்யா வாங்க. சூர்யா இல்ல காயத்ரி, சொன்னா கேளு. என்னாச்சு? என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல. இவர ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். சுப்பு கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்? வாங்க காயத்ரி ப்ளீஸ். வேணாம், தயங்காதீங்க, வாங்க. கூட்டிட்டு போ. என்ன காயத்ரி இது? போங்க. ஐயோ, உட்காருங்க. மெதுவா சூர்யா. ரொம்ப தேங்க்ஸ் சுப்பு. பரவாயில்ல சூர்யா. காயத்ரி, நீ ஒன்னும் கஷ்டப்படாத. சூர்யா குணமாகிற வரைக்கும் உன்னையும் அவரையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் ஹால்ல தான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு, சரியா? பாத்துக்கோங்க சூர்யா. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல வேணாம். சாரி சூர்யா. இல்ல பரவாயில்ல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு.
குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஆமா, சும்மா நைட்டு வீட்டில் படுத்து தூங்கி எழுந்த மாதிரி செம தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிருக்க. அதுக்கு தான் குட் மார்னிங் சொன்னேன். என்னன்னு தெரியல, தூக்கம் பயங்கரமா அழுத்திருச்சு. உனக்கு நல்ல மனசு, அதனால தான் உட்காந்த இடத்துல நல்ல தூக்கம் தூங்கியிருக்க. இதுக்கெல்லாம் போன ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணி கொடுத்துருக்கா. என்ன பாரு, நைட்டு பூரா கண்ணு முடிச்சு காரை ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. நீலாம் கொடுத்து வச்ச ஆத்மா. ஏய், சும்மா உளராத. வேலை மெனக்கட்டு என்ன எதுக்காக சென்னை கூட்டிட்டு வந்த? இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லுன்னு சொல்றேன்ல, உன்கிட்ட தான் கேட்குறேன். அது எனக்கு உங்க கூட காரில் அப்படியே ஒரு லாங் டிரைவ் போகணுன்னு ஒரு ஆசை. அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏய், சத்தியமாக சொல்லு, நீ இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணல? இங்க பாரு, வேண்டாம். இந்த பீச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். நீ தான் ஆல்ரெடி மயங்கிட்டியே. என்னது? துர்கா, உன்னோட அந்த கோபம் போய் உள்ளுக்குள்ள நீ என்னை ரொம்ப காதலிக்கிற. காதல் அது இந்த ஜென்மத்துல வராது எனக்கு. மற்றவங்க சொல்றத வேணா நீ கேட்காம இருக்கலாம், ஆனால் உன் மனசு சொல்றதை நீ கேட்டு தான் ஆகணும். அதை அலட்சியப்படுத்தவே முடியாது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தூக்கி குப்பையா வெளியில் எரிஞ்சிட்டு சுத்தமான உன் மனசை கேட்டுப்பாரு. அது முத்தையா முத்தையான்னு என் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ பெரிய ஆளுதான். துர்கா, ப்ளீஸ். இங்க பாரு, இந்த சாம பேத தானதண்டோன்னு 4 டெக்னிக் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாம் தாண்டி நீ புது புது டெக்னிக்கா யோசிச்சு ஏதாவது சொல்லி என்ன ஒரேடியா காலி பொண்ணு நினைக்கிற பாரு. நீ பெரிய போலீஸ் தாயா. துர்கா, நீ என்ன புரிஞ்சுக்க முயற்சியே பண்ண மாட்டியா? இந்த உலகத்திலேயே உன்னை மைக்ரோ மில்லிகிராம் குறையாம கரெக்டா எடை போட்டு புரிஞ்சு வச்சிருக்கிறது நான் மட்டும்தான், தெரியுமா? நீ சொன்னது உண்மைண்ணா. என் அன்பு மட்டும் அப்படி உனக்கு புரியாம போகும். அது எப்படி உன்னால இப்படி அலட்சியப்படுத்த முடியுது? ஐயா சாமி, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப வெறுக்கிறது இந்த அன்புன்ற வார்த்தையை மட்டும்தான். அதுவும் ஓவாயால் அதை கேட்கும் போது அப்படியே நாராசமா இருக்கு. இங்க பார், இப்ப எனக்கு உன்கிட்ட இருந்து தெரிய வேண்டியதுல ஒரே ஒரு உண்மைதான். இப்ப எதுக்கு என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்த? ஆதாயம் இல்லாம நீ எந்த விஷயத்தையும் பண்ண மாட்ட. இப்ப இந்த நிமிஷம் நீ மடமடன் உண்மையை சொல்ற. உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இல்ல நொல்லான்னு ஏதாவது பொய்ய சொன்னேன்னு வெச்சுக்கோ, நான் பாட்டுக்கு ஓடுற வண்டியில இருந்து குதிச்சு. உட்காரு. சொல்லு சொல்லு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டியா? இரு, நான் குதிச்சிடுறேன். ஏய், இரு சொல்றேன். இதை பார் துர்கா, ஒரு புருஷன் தான் பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு அவன் மேல அவன் பாசம் வச்சிருக்காங்கிறத தாண்டி வேற என்னடி பெருசா காரணம் வேணும்? உன் பாசம் புதுசா இருக்கே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. புதுசுதான். நாம நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். இப்ப இந்த நிமிஷம் புதுசா பிறந்ததா நினைச்சுப்போம். உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தையோட சேர்ந்து நாமளும் புதுசா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் துர்கா. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. குழந்தை விஷயம் நமக்குள்ள ஒரு டீல். உனக்கு குழந்தை, எனக்கு வீடு. தட்ஸ் ஆல். நமக்குள்ள இந்த பந்த பாசம்லாம் டயலாக் லெவல்ல கூட கிடையாது. உனக்கும் எனக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிறது அக்மார்க் முத்திர குத்துன ஒரிஜினல் பழி வாங்கும் படலம். அவ்வளவுதான். ஒரு வீட்டுல நெருப்பு வச்சவங்களுக்கு வேணா அது மறந்து போயிடலாம். ஆனா அந்த நெருப்புல வெந்து சாம்பலாகி அதுல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் பொழைச்சு வந்தவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்காது. நியாயம்தான் துர்கா. என் அப்பாவால தான் உன் அப்பா உண்மையிலேயே செத்துருந்தாருன்னா இப்போ நீ சொன்னது நியாயம். ஆனா நடந்தது வேற. அதை முரட்டுத்தனமா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு தப்பு பண்ணவனே சரியா எதுவும் தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ற ஊர் நம்ம ஊரு. அப்படிப்பட்ட மனுஷங்க நம்ம ஆளுங்க. ஆனா நீ தப்பே பண்ணாத எங்களை தண்டிச்சுக்கிட்டே இருக்க.
தப்பே பண்ணாதவங்கள தப்பு பண்ணிட்டு தான் சொல்லி தண்டிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு விதத்தில் நீ உன்னையும் தான் தண்டிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் உண்மையான பொக்கிஷன்னா அது பேறுகால நாட்கள் தான். ஒரு கரு உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி மோதி வளர்ந்து உள்ளுக்குள்ளே புதுசாக ஒரு பரவசத்தை கொடுத்து 10 மாசத்துல கை கால் முளைச்ச ஒரு ரோஜா பூவா அது மடியில் தவழுறப்ப தாய்மையோட உச்சக்கட்ட பேரானந்தம் உண்டாகும். உண்மையிலே இதை உன்னால் அனுபவிக்க முடியுமா, இல்லை ரசிக்க தான் முடியுமா? மனசுக்குள்ள பழி வாங்குற அரக்கம் இருக்கிறப்ப உன் மடியில் கிடக்கிற குழந்தை கடவுளை உன்னால கொண்டாட முடியாது துர்கா. அதனால எல்லாத்தையும் மறந்துடு. நம்ம நல்லா வாழலாங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. நீ என்னடான்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம கெட்டு போய் நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிற்கிற. வேணாம் துர்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சென்னையில் நான் ஒரு பரிசு தரேன்னு சொன்னனே, அது விலைக்கு வாங்க முடியாத பரிசு. அது விலை மதிப்பில்லாத ஒரு பரிசு. நம்ம வாழ்க்கையை தான் சொல்கிறேன். சந்தோஷமாக வாழ்வோம். நம்ம 2 பேரோட மனசு அடி ஆழத்தில் புதைஞ்சு கிடக்கிற நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நாம் சேர்ந்து மீட்டெடுத்து ஊருக்கு கொண்டு போகலாம். இதை விட சிறந்த பரிசு வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன சொல்ற? எவ்வளவு சிறந்த பரிசா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்டவங்க மனசுக்கு பிடிச்ச பரிசா இருக்கணும். அப்படி இல்லைங்கிறப்ப அது வெறும் குப்பை தான். புரியுதுல? நான் நம்ம வாழ்க்கையை தான் சொல்றேன். வண்டி எடு, ஊருக்கு போகணும். எந்த வாழ்க்கையை நீ குப்பையை நினைக்கிறியோ அது இந்த நிமிஷம் உன் வயிற்றுல குழந்தையா இருக்கு. சுப்பு, தேங்க்ஸ். சூர்யா, வாங்க ஒரு வாக் போயிட்டு வரலாம். சரி. சாரி சூர்யா, வாங்க பார்த்து எந்திரிங்க. சாரி சுப்பு, ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? இல்ல சூர்யா, பரவாயில்ல, வாங்க. சுப்பு, என்ன சுப்பு, இந்த நேரத்துல நீ என்ன எதிர்பார்க்கல?
நான் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் சொல்லி வச்ச மாதிரி டான்னு வந்து நிப்பேன். இப்போ உனக்கு இங்க என்னதான் வேலை? சுப்பு, மனுஷங்க தன்னை மறந்து மயக்க நிலையில இருக்கிறப்போ அவங்க புத்தி இருக்குல்ல, அது தப்பு தப்பா யோசிக்கும். அப்ப அவங்கள தடுத்து சுயநினைவுக்கு கொண்டு வரதுதான் இந்த மனசாட்சியோட வேலை. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல நான் எதுக்காக இங்க வந்தேன்னு. அம்மாடி தாயே, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நீ தயவு செஞ்சு பேசாம வாயை மூடிட்டு போறியா? மனசாட்சி பேசலன்னா மனுஷங்க மிருகங்கள் ஆயிடுவாங்க. ஷோ, இப்ப நான் அப்படி என்ன மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன்? ஏன் உனக்கே தெரியாது? நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்கவே பொறுக்காதுல்ல. ஏன் என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? சந்தோஷம் நிஜமா இருக்கணும், நிழலா இருக்க கூடாது. அப்போ இப்ப எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நிஜம் இல்லங்கிறியா? ஆமா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். நான் உன் மனசாட்சிங்கிறத அப்பப்ப நீ மறந்துடுறல. உன்னோட சந்தோஷம் நிஜமானதுன்னா எதுக்கு ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு திருட்டுத்தனமா சந்தோஷப்படணும்? அதை வெளிப்படையா காட்ட வேண்டியதானே? எப்படி முடியும்? என் சந்தோஷம் காயத்ரி சூர்யாவை காயப்படுத்திராதா? அது தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு வீண் கற்பனையை வளர்த்துக்கிற? என்ன அமைதியா இருக்க? என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சூர்யா என் பக்கத்துல இருக்கிறப்ப நான் ஏதோ மாதிரி ஆயிடுறேன். என் மனசை அவரோட சேர்த்து இழுத்துக்கிட்டு ஏதோ வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. என்னால அதை தடுத்து நிறுத்தவே முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஏன்னா நீ சூர்யாவை அந்த அளவுக்கு காதலிக்கிற. பார்வையில் என்ன ஏண்டி நீ படம் போட்டு காட்டுற? கொத்து சாவியா நெஞ்ச தூக்கிய இடுபோரும் மாட்டுற. மொத்த ஆசையும் ஒரு சேர உன்னை கேட்குத பரிமாற. புத்தி மாறுதே பொழுதெல்லாம்